சியா சீட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய பேர் வந்து இது சாப்பிடலாம், இதுக்கு சாப்பிடலாம், இதில் இவ்வளோ நல்லது இருக்குது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக சியா சீட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதோட சைடு எஃபெக்ட் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சியா சீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மின்ட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஃப்ளவர் வரக்கூடிய ட்ரீலேருந்து வந்தது தான் சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த சீடு வந்து மெக்சிகன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சியா சீட்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விட்டமின், மினரல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா? இதுதான் வந்து சியா சீட்ஸோட மெயின். ஓகேங்களா? இப்போ வந்து சியா சீட்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அது எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றது தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடியூஸ்டு ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அன்ஸ்டேபிள் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸு. இது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செல்ஸ் இருக்கீங்களா, நம்மளோட பாடி செல்ஸில் வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு விதமான மாலிகுல். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட அந்த என்ன சொல்கிறது, கேன்சர் ரிஸ்க். ஓகேங்களா? அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்க் வர்றது தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த சியா சீட் சாப்பிடும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இது ஒரு ஹைட்டு. அப்போ இது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேன்சர் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் கண்ட்ரோல் ஆகுது. ஓகேங்களா? இதுலேயே வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் நம்ம சொல்கிறோம். அதே ஹார்ட் டிசீஸ் எதனால் வரலாம்? ஹை பிளட் ப்ரெஷர். ஓகே, பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இது. ஓகேங்களா? பிளட் ப்ரெஷரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம வந்து இது சாப்பிடும்போது என்னால் வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. அதாவது நம்மளுக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ணலாங்க இதை வச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ரொம்ப வந்து லீனாக இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் வெயிட் ஏற்றிருக்கேன். ஃபுட்டு நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெயிட்டை. அது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம அதை சாப்பிடும்போது இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டேபிளான, அதாவது நம்மளுக்கு சால்யூபிள் ஃபைபர். அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணோம், நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சீட்ஸ்க்கு இருக்குங்க. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு வயிறு ஃபுல்லான ஒரு இது கொடுக்கும் நம்மளுக்கு நல்லாவே. ஓகேங்களா? இது ஒரு இது, அதாவது நம்மளுக்கு வெயிட்டை, அதாவது வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்குறதுல நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, போன் ஹெல்த். ஓகேங்களா? போன் ஹெல்த்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதில் பொட்டாசியம் இருக்குங்க, மேக்னீஷியம் இருக்குது, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு போன் ஹெல்த் ஆகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், நர்வ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்மளுக்கு நல்லாவே இது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் இந்த கண்டென்ட் இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுகர், அதாவது நம்மளுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்படி ஒரு கண்டென்ட் இதில் இருக்குங்க. இது பண்ணுங்க இந்த வேலையை. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் சரி, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சரி, உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது எடுக்கலாமான்னு கேட்டுட்டு எடுக்கலாம். ஆனால் 2 பேரும் எடுக்கலாம். ஆனால் யார் எடுக்கணும், அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்துது அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து இது மெயின்டைன் பண்ணும், உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை வந்து ஏற விடாமல் மெயின்டைன் பண்ணுறது இது கரெக்டாக பண்ணுங்க. அதனால் நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லினோலெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். ஒமேகா 3யோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து இந்த சியா சீட்ஸில் இருக்குங்க. ஓகேங்க, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் என்ன, இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்றனால சைடு எஃபெக்ட் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது ஹை இன் ஃபைபர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனை க்ரியேட் பண்ணலாம் ஒன்று. ஓகேங்களா? ரெண்டாவது கேஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா?
அடுத்து வந்து டயேரியா, ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போனால் டயேரியாவும் கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சீடை எடுத்து அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க, அதான் நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு மேபி அலர்ஜியை கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நம்ம இப்போ சாப்பிடாம சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரேர். ஓகேங்களா? அலர்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுக்கு இதனால இதெல்லாம் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.